அடுத்தது ஆப்பிள். இந்த பழத்தை 2 பேரும் மாத்தி மாத்தி கடிச்சு சாப்பிடணும். சாப்பிடலாமே. இப்படியே சாப்பிட்டு இருந்தா விடிஞ்சிரும். டாஸ்க் 2 கம்ப்ளீட்டட். இப்போ இந்த இடத்துல தான் நீங்க முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்லயே இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான டாஸ்க். அப்படியா? என்ன பண்ணணும்? இது என்ன? ஜாங்கிரி. குட், கரெக்டா சொன்னீங்க. இப்போ இந்த ஜாங்கிரியோட ஒரு பக்கத்தை உங்க வாயில வச்சுக்கணும். இந்த மறுபக்கத்தை என் வாயில வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஜாங்கிரிய கையால தொடவே தொடாம 2 பேரும் வாயாலேயே பேலன்ஸ் பண்ணி அப்படியே இதை கடிச்சு 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 ஜாங்கிரிய காலி பண்ணணும். சரியா? புரிஞ்சிருச்சா? பாவி பாவி, நீ பயங்கரமான ஆளதா இருக்க. இல்லங்க, ஊம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன காரியம் பண்ற நீ? ஏங்க, இப்ப எதுக்குங்க வெட்டியா கோவப்பட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, உங்களுக்கு ஜாங்கிரி சாப்பிட பிடிக்கல? குடிங்க, போதுமா? இருந்தாலும் நீங்க கோவப்படுறது கூட அழகா தாங்க இருக்கு. ஏங்க, ஒரே ஒரு கிஸ் கொடுங்களேன். என்னது? கிஸ். வேண்டாம். ஏங்க, என்னங்க, ஒன்னே ஒண்ணுதாங்க, ஒரே ஒரு கிஸ். ஏங்க இருங்க, ஒன்னே ஒண்ணுங்க, கொடுங்க, ஒரே ஒரு கிஸ்ங்க. சொன்னா கேளு, கொடுங்க. வேண்டாம், ஒன்னே ஒண்ணு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏங்க, ஏங்க, ஒன்னே ஒண்ணுங்க. ஏங்க, என்னங்க, எனக்கு பிடிக்கல. ஏங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளலாம் வந்தாச்சு, இப்போ வந்து பிடிக்கலன்றீங்க? ஐயோ, அது இல்ல. அது இல்லையா? பின்ன எது? இன்னும் நீ என்ன வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடுறது. அதான் சொல்றீங்களா? நான் வேற ஏதோன்னு பயந்துட்டேன். இல்ல சித்து, எத்தனையோ இடைஞ்சல்கள் தாண்டி நாம இப்ப வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம். இப்பவும் எதுக்கு நீ என்ன வாங்க போங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு? என்ன அப்படி பாக்குற? என்ன வா போ அப்படின்னு கூப்பிடு. ஏங்க, திடீர்னு எப்படிங்க மரியாதை வரும்? இது மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயமே இல்ல, ஒரு உரிமை. பொண்டாட்டிய வா போன்னு கூப்பிடுறது ஒரு விதத்துல சுகமா இருக்கும் தெரியுமா? அப்படின்றீங்க? ஆமா சித்து, என்ன வா போன்னு கூப்பிட்டு பாரு, உனக்கே ரொம்ப பிடிக்கும். தென்றல், நான் உங்களை இல்ல. சரி, ஓகே ஓகே. ஒன்ன எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பிடிக்குங்க இல்ல, பிடிக்கும். கரெக்ட், பிடிக்கும். நீங்க தான். நீங்க தான் இல்ல, நீதான். நீதான் எனக்கு இனி எல்லாமே. உங்களை இல்ல சித்து. ஆமா ஆமா, உங்களை இல்ல. உன்ன. கரெக்ட் கரெக்ட். உன்ன எப்பவும் நான் நல்லபடியா பாத்துப்பேங்க. ஐயோ ஏங்க, சாரிங்க, திடீர்னு வாப்போன்னு கூப்பிட்டா வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? அதெல்லாம் நல்லதா வரும்.
இல்லங்க. அ, இப்ப திடீர்னு நான் உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட சொன்னா உங்களால கூப்பிட முடியுமா? ஏன் முடியாது? இப்பவே கூப்பிடுறேன். இங்க பாருங்க சித்து, இனிமே நீதான். அ, சாரி, நீங்க தான் எனக்கு எல்லாமே. உன்னை விட்டு சாரி, உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் பிரிய மாட்டேன். ஏன்னா நான் உன்னை. ஐயோ சாரி சாரி சாரி. பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களாலே முடியல, அப்புறம் என்னால மட்டும் எப்படிங்க முடியும்? ஆமால. இப்போ என்ன பண்றது? ஒன்னும் கவலைப்படாதீங்க, போக போக அதுவே பழகிடும். அப்படியா? ஆமா. இப்ப நமக்கு முக்கியமான வேலை இருக்குங்க. என்ன வேலை? அது உனக்கு மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்கும் தான். பொண்ணு அந்த அம்மா கிட்ட கொடு. நீங்க வேற மேடம், இந்த அம்மா பெரிய பணக்காரங்க போல இருக்கு. இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இத சாப்பிட மாட்டாங்கன்னா வேற என்ன சாப்பிடுவாங்க? நீங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு கூட இட்லி கொடுத்தாங்க, இந்த அம்மா சாப்பிடாம ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாங்க. நான் தான் அதை சாப்பிட்டேன். என்ன லாக்கப்ல உண்ணாவிரதமா? பெரிய காந்தியவாதி நினைப்பா? செய்யறதெல்லாம் கேடி வேலை. இதுல வேற உண்ணாவிரதம் இருந்து சீன் போடுறியா? உன் சீன்லாம் இங்க எடுப்படாது. ஒழுங்கு மரியாதை அந்த பண்ண தின்னு. என்ன பாக்குற? பன் சாப்பிடுறியா? இந்தா. வேடாமா? ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? இந்த வயசுல சாப்பிடாம பட்டினி கிடந்தா உயிருக்கே ஆபத்தாயிட போகுது. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கமா. நீ என்னடா எப்படி இருக்கியே? ஐயோ, நான் சாப்பிடாம பட்டினி கிடக்கிறதுக்கு பெரிய காரணம் இருக்கு. கூடிய சீக்கிரமே அதுக்கான பலன் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். அத்தான் சாப்பிடுங்க தான். சாப்பிடுப்பா. நீ சாப்பிடாததால வீட்ல நாங்க யாருமே இன்னும் சாப்பிடல. ஆமா தான், இப்ப கூட மாமாவும் சும்மா கடமைக்கு தான் உங்க கூட சேர்ந்து டைனிங்ல உட்காந்துட்டு இருக்காரு. மத்தபடி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவரும் சாப்பிடுவாரு. கொஞ்சமாவது சாப்பிடுங்க தான் ப்ளீஸ். என்ன ஆகாஷ், அம்மாவை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? எங்களுக்கும் கவலையாத்தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நம்ம கையில எதுவுமே இல்லையே. இந்த வயசுல அவங்க எப்படி ஒரு தண்டனை அனுபவிக்கணும்னு ஏற்கனவே எழுதிருக்கு போல இருக்கு. ஆகாஷ், உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் பாட்டியே உனக்கு தெரியும். ஆனா எனக்கு அவங்கள 40 வருஷத்துக்கு மேலேயே தெரியும். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஆனா எனக்கு அவங்க அம்மா. இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்கள பார்க்காம இருந்ததில்ல. ஆனா இப்போ
அவங்க நம்மளை விட்டு மொத்தமா பிரிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. நான் உண்மையை தான் சொல்றேன் ஆகாஷ். ஒன்ன மாதிரியே உன் பாட்டிய நினைச்சு மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நாம இந்த வேதனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா உன் பாட்டி செஞ்ச தப்பு அப்படிப்பா. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து உன் பாட்டி அவங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து உண்மையிலேயே நல்லவங்களா மாறணும். அது கடவுளுக்கும் சட்டத்துக்கும் புரியணும். அதுக்கப்புறம் தான் கருணை அடிப்படையில உன் பாட்டிக்கு விடுதலை கிடைக்கும் போல. உன் பாட்டி நல்லவங்களா மாறணும். அது மூலமா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னு நாம கடவுளை வேண்டிக்குவோம் ஆகாஷ். இப்போதைக்கு நாம அதை மட்டும்தான் செய்ய முடியும். அதனால உன் பாட்டியை நினைச்சு வருத்தப்படாம கொஞ்சமாவது சாப்பிடுப்பா. என்னத்தான் எல்லாரும் இவ்ளோ தூரம் சொல்றோம்ல, சாப்பிடுங்கத்தான். நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் பாட்டியை பார்த்துட்டு கூட வாங்கத்தான். இல்ல நிலா, அவங்கள பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா அதே நேரம் அவங்க இப்படி ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது என்னால நிம்மதியாவே சாப்பிட முடியல. என்னோட ஃபீலிங் உங்க எல்லாருக்கும் சரியா புரியுமான்னு தெரியல. தெளிவா புரிய வைக்கிற அளவுக்கு என் மனசு இப்ப நிதானமாவும் இல்ல. பாட்டி நல்லவங்களோ கெட்டவங்களோ, சின்ன வயசுல இருந்து அவங்கதான் என்ன வளர்த்தாங்க. அந்த பொறுத்தல் என் மனசு ரொம்ப அழுத்தது. ஆனா அவங்க செஞ்ச தப்பு என்னால எப்பவும் மன்னிக்கவே முடியாது. சித்து, தென்றலுக்கு பொட்டு வச்சு விடு. சரி. அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. சரி, எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க. நான் போய் சமையல முடிச்சிட்டு வந்துடுறேன். சரியா அத்தை? இனிமே இந்த வீட்ல நீங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். எல்லா வேலையும் நான் தான் பண்ணுவேன். இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட் அத்தை. இல்ல தென்றல், பரவாயில்ல, நானே செய்றேன். அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க வாங்க. வாங்க ஐயோ அத்தை. தென்றல், வாங்க. தென்றல், பாயாசம் செஞ்சு கொண்டு வரேன்னு போனேன். 10 நிமிஷம் ஆச்சு. சீக்கிரம் வாமா, நாங்க சாப்பிட்டு பார்த்து அது பாயாசமா பாயசம்னு சொல்லிடுறோம். ஏமா அடிக்கிறீங்க? இந்தா. தேங்க்யூ. இந்தாங்க அத்தை. வாவ், எங்க பாயாசம் சூப்பருங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. டேய், இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையாடா? டேய், என்ன ஓவரா தெரியுது உனக்கு? நீங்க சும்மா இருங்கம்மா. டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா. இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி கையில பச்சை தண்ணியே குடுத்தாலும் உனக்கு சூப்பரா தானே இருக்கும். யா, ஆஃப் கோர்ஸ். அப்போஸ்னா என்னமா? ஆமான்னு அர்த்தம். எதுவும் தெரியாத பேச்சு பாரு. ஏங்க உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. சரி, பாயசத்தை குடி. குடிக்கிறமா? என்ன இப்படி தண்ணி வச்சிருக்காங்க? மா, என்னமாச்சு? மா,
என்னாச்சுமா? மா மேடம் பாருங்க, இவங்க மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. வாங்க மேடம், சீக்கிரம் சீக்கிரம் போ. மா 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 என்னாச்சுமா? வாங்க மேடம் சீக்கிரம். கொஞ்சம் தள்ளு. மா என்னமாச்சு? மா என்னமாச்சு? கான்ஸ்டபிள் இவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. மா அத்தை, அம்மா என்ன 2 பேரும் வெளியில கிளம்பிட்டீங்களா? இல்லம்மா, ஆபீஸ் போறோம். என்னது ஆபீஸ்க்கா? அதுக்குள்ள என்ன ஆபீஸ்? இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்து 2 பேரும் ஜாலியா கல்யாண லைஃப என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ் போலாம்ல தென்றல். இல்ல அத்தை, உங்களுக்கு தெரியாம இல்ல, நாங்க 2 பேருமே மீடியால ஒர்க் பண்றோம். அதனால எங்களால அதிக நாள்லாம் லீவ் போட முடியாது. எஃப்எம்ல 2 பேருமே சீனியர் ஆர்ஜே வேற. தினமும் ப்ரோக்ராம்ஸ நாங்க தான் கண்டினியூ பண்ணணும். இல்லனா மும்பை ஹெட் ஆபீஸ் வரைக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நாங்க போயிட்டு வரோம் அத்தை. இல்ல சித்து, கொஞ்ச நாளாவது வீட்ல இருக்கலாமே. இல்லம்மா, நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றோம். அப்புறம் என்ன, போயிட்டு வந்துடுறோமே. சரிங்க அத்தை, போயிட்டு வரோம். சரி, 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் கிளம்புறோம். வரோம் அத்தை. ஆமாம்மா. மச்சான் Congratulations. Thanks. Congratulations Sidhu. Thank you. Congratulations. Thank you திவ்யா. Thanks. எதுக்கு அதுக்குள்ள ஆபீஸ் வந்தீங்க? இன்னும் 2-3 நாள் லீவ் எடுத்துட்டு ஹாப்பியா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வந்திருக்கலாம்ல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஷோவியை நீயா பாத்துக்குவ. ஏய் சாரி நந்தினி, சும்மா ஜாலிக்கு சொன்னேன். வாழ்த்துக்கள் மச்சான். தேங்க்ஸ் டா. வாழ்த்துக்கள் தென்றல். என்ன கிண்டலா? இவங்களா வாழ்த்துக்கள் சொல்றாங்க, சரி நீ எதுக்கு சொல்ற? நீ வீட்ல எங்க கூட தானே இருந்த? அது இதுவும் சும்மா ஜாலிக்கு தானே சொன்ன. கரெக்ட் சிலிண்டர், கரெக்ட். மொத்தத்துல இந்த ஆபீஸ்ல நீ சும்மா தான் இருக்க. ஆமா, நான் சும்மா இருக்கேன். இந்த அம்மா சுவிட்சர்லாந்துல இருக்காங்க. என்ன ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க? என்ன பார்த்த உடனே ஆஃப் ஆயிட்டீங்க? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி சிரிக்கிறது? என்ன பார்த்தாலே உங்க 2 பேருக்கும் எரிச்சலா இருக்குமே. எனக்கும் உங்களை பார்த்தா அப்படிதான் இருக்கு. வேற வழியே இல்ல. இனிமே இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். நம்ம ஆபீஸ்லயே இவங்க 2 பேரும் தான் ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறாங்கல்ல. கல்யாணமாகி ஹனிமூன் கூட போகாம ஆபீஸ்க்கு வந்துட்டாங்கல்ல. இதுக்காக இவங்கள நாம பாராட்டியே ஆகணும். எங்க எல்லாரும் கை தட்டி பாராட்டுங்க பாக்கலாம். என்ன நான் மட்டும்தான் கை தட்டுறேன், நீங்களும் கை தட்ட மாட்டீங்களா? அப்போ இவங்க கல்யாணத்துல எனக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைச்சேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எதுக்கு இப்ப முறைக்கிறீங்க? ஹனிமூனுக்கு கூட போகாம ஆபீஸ்க்கு வந்துட்டோமேங்கிறது கஷ்டமா இருக்கா? பரவாயில்ல, நான் வேணும்னா என்னோட சொந்த செலவுல உங்களை ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கட்டா? சொல்லுங்க சித்து, நானே உங்களை ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கட்டுமா? என்ன அவங்கள பாக்குறீங்க? ஓ, இனிமே உங்க வைஃப் சொல்றதுதான் உங்களுக்கு வேதவாக்கா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என் பிரச்சனை என்னன்னு சொன்னா சித்துவை எனக்கு நீ விட்டு கொடுக்கவா போற? இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியா இல்ல? ஹே தென்றல், கூல் கூல். ஆக்சுவலி நீ என்கிட்ட கோவப்படக்கூடாது. லாஜிக்கா பார்த்தா நான் தான் உன்கிட்ட கோவப்படணும். ஏன்னா நீ என்ன ஜெயிச்சு சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டியே. கஷ்டமாதான் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றது? உங்களுக்கு கல்யாணம் ஆனதுதான்.
எனிவேஸ் உங்க 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே. அவளோட சொந்த செலவுல நம்மள ஹனிமூன் அனுப்பிடுமான்னு கேக்குறா. அதுக்கு சரியான பதிலடி கொடுக்காம என்ன எதுக்கு பாக்குற? வேற எதுக்கு பாத்திருப்பான்? நீ ஓகே சொன்னா ஹனிமூன் செலவை அவங்க செலவுலயே போயிட்டு வந்துடலான்னு பாத்திருப்பான். என்ன மச்சான், நான் சொல்றது கரெக்டா? போய் வேலையை பாரு. சாரி மச்சான், வேலையை பாருங்க. சிலிண்டர் போ, நீ போ, கிளம்புங்க எல்லாம்.